ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட்டை பார்க்க போகிறோம். இப்போ ப்ரெசென்ட்டில் ஆர்ச்சரி கிளப்ல காட்டுறாங்க. டாக்டர் லூக் இது நல்லாவே வரும் போல. அப்போ நம்ம ஹீரோயின் அவளோட புது வில்ல காட்ட சூப்பராக தான் இருக்கு, ட்ரை பண்ணி பாருன்னு கொடுத்துட்டு இருக்கும்போது கூட ஹீரோவும் எல்லாம் வந்திருக்கான். இதை எப்படி புல் பண்ணும் கொஞ்சம் சொல்லித்தாங்களேன்னு கேட்க நம்ம ஹீரோயினும் சொல்லி கொடுத்துட்டு இருக்காளா. தோ இது போலையான்னு கேட்டுட்டு இருக்கும்போது முதல் நீ இப்படி ரிலாக்ஸாக நின்னுக்கணும், அப்புறம் உன்னோட கையை இப்படி ஃப்ளாட்டாக வச்சுக்கணும்னு சொல்லி கொடுத்து விட சொல்ல ஃபர்ஸ்ட் டைமாக இருந்தாலும் நல்லாவே ட்ரை பண்ணுறான். இதெல்லாம் கொஞ்சம் டாக்டர் லூக்கு பிடிக்காத மாதிரி தான் இருக்கு. தலையை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிட்டு பாயிண்ட் அவுட் பண்ணி அடிக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்க அவனும் சூப்பராக பண்ணுறானா. இதுதான் உன்னோட ஃபர்ஸ்ட் டைமான்னு அவர் கேட்க ஆமாங்கிறான். உன்னோட ஸ்கில் சூப்பராகவே இருக்குன்னு சொல்லிட்டு அவர் பயங்கரமாகவே விளையாடுறாரு. ஏன்னா அவரோட ஏரோ ஃபுல்லுமே எல்லோவில் தான் இருக்கு. அதை பார்த்த நம்ம ஹீரோவோ அதே போல எல்லோவில் தான் அடிக்கிறான். பரவாயில்லையே சூப்பராக தான் விளையாடுறேன்னு சொல்லும்போது டாக்டர் லூவை விட கம்மி தாங்கிறான். நம்ம ஹீரோயின் வந்து பார்த்துட்டு நிஜமாவே உன்னோட ஃபர்ஸ்ட் டைமா இது, ரொம்பவே இம்ப்ரெசிவாக விளையாடுறடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவளுக்கு ஒரு வேலையில் அர்ஜென்ட் கால் வந்துருதால கிளம்புறா. அப்போ உன்னோட வில்ல கூட நான் எடுத்துகிட்டு போய்க்கிறேன்னு ஹீரோ கேட்க இல்லை பரவாயில்லங்கிறாளா. நான் நேராக வீட்டுக்கு தான் போகிறேன், ஸோ நான் எடுத்துகிட்டு போய்க்கிறேன்னு சொல்லும்போது நான் உன்னை ட்ராப் பண்ணுவேன்னு டாக்டர் லூ கேட்குறாரு. இல்லை நானே போய்க்கிறேன்னு வில்ல மட்டும் ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு கிளம்பிட்டா. எங்க நம்ம ஹீரோவுமே கிளம்ப போகிறதா சொல்ல அப்போ உனக்கு டைம் இருக்கும்போது சொல்லு, 2 பேரும் சாப்பிட போகலான்னு கூப்பிட்றாரா. இல்லை நான் இன்னைக்கு ஃப்ரீ தான், ஸோ இன்னைக்கு போயிட்டு வந்துடலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்படியே ஹீரோயினை கட்ட ஆட் ஷூட் தான் போயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் வந்ததுக்கு அப்புறமா தான் வேலையே பர்ஃபெக்டா நடக்குது. அப்புறம் நீங்களும் 1 மாசம் கிட்ட ஓவர் டைம் பண்ணி வேலை பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, இதை நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்கன்னு சொல்லிட்டா. அப்படியே இந்த பக்கம் ஹீரோவை காட்ட இது உன்னோட சிஸ்டருக்கு பிடிச்ச டீன்னு ஊத்தி கொடுத்துட்டு இருக்காரு. அவ அதை குடிச்சிட்டு அவங்களுக்கு இனிப்பும் புளிப்பும் பிடிக்குங்கிறான். இந்த கடையோட ஓனர் என்னோட ஃப்ரெண்ட் தான், எப்பெல்லாம் புது டிஷ்ஷை இன்ட்ரடியூஸ் பண்றாங்களோ என்கிட்ட சொல்லிடுவான், நான் ஜினாவை கூட்டிட்டு வந்துடுவேன், அவளுக்கு சாப்பிட்றதுனா ரொம்ப பிடிக்கும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அடுத்த டிஷ் வருது, அதை சாப்பிட்டு பார்த்தவனும் நல்லா தான் இருக்கு, பட் என்னோட சிஸ்டருக்கு இது பிடிக்காது, எப்பெல்லாம் சாப்பிட்றோமோ அவங்க பிளேட்ல இருந்து இதை நான் தான் எடுத்து சாப்பிடுவேன்னு சொல்ல அப்படியா, நாங்க எப்பவும் இதை ஆர்டர் பண்ணும் போதெல்லாம் அவ விரும்பி தான் சாப்பிடுவாளே, டேஸ்ட்டுங்கிறது எப்பவும் மாறிக்கிட்டே இருக்கும் தம்பி, அதுவும் தியரிட்டிக்கலா 6 to 7 வருஷத்துக்கு ஒரு டைம் நம்மளோட மொத்த பாடி செல்லும் ரெனியூ ஆயிடும், ஸோ டேஸ்ட்டுமே மொத்தமாக மாறி போயிடும் சொல்ல எதுவும் பேச முடியல, அப்படியே சிரிச்சுக்கிட்டே குடிக்கிறான். எங்க நம்ம ஹீரோயினை காட்ட இடத்த கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஃபயர் அலாமெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ டக்குன்னு அவளோட லேப்டாப்லாம் எடுத்துட்டு படியிலே தான் இறங்கி வந்துட்டு இருக்கா. அப்போ ரொம்ப வேகமா வந்ததால அவளோட ஷூ கழண்டு விழுந்துருச்சு. அது சைட்ல விழுந்ததால அவளால சுத்தமா எடுக்கவே முடியல. ஸோ ஒரு ஷூவை கையில பிடிச்சிக்கிட்டு வெறும் காலோட தான் நடந்து வரா. என்னாச்சு சார், ஃபயர் அலாம் அடிச்சது, என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது ஃபயர் சேஃப்டிக்கான செக்கிங்க்கு வந்திருக்காங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே நோட்டீஸ் கூட ஒட்டியிருந்திருக்காங்க, பட் இவ டெம்பரரியா வேலை செய்ய இங்க வந்ததால தான் கவனிக்கல, என்னோட ஷூவை மட்டும் நான் எடுத்து வந்துடுறேன்னு கேட்கும்போது இன்ஸ்பெக்ஷன் முடிஞ்சதும் சொல்றேன், அப்புறம் வந்து எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி என்ன பண்றது, அந்த ஒத்த ஷூவோடவே அவ வெளியே உட்காந்துட்டு இருக்க. கரெக்டா நம்ம ஹீரோ வரான். நீ இங்க என்ன பண்றேன்னு கேட்கும்போது ரொம்ப லேட் ஆயிடுச்சு, டாக்ஸி கிடைக்கலன்னா என்ன பண்ணுவேன், அதான் பார்க்கலான்னு வந்தேன், உன்னோட ஷூ எங்க போச்சுன்னு கேட்க ஃபயர் எல்லாம் அடிச்சு பயத்துல ஓடி வந்தேனா அப்ப இது மாதிரி கலந்து விழுந்துருச்சுங்கிறா. சரி வா போலான்னு சொல்லி தூக்கிட்டு போறேன்னு கீழே உட்கார, ரொம்ப வருஷம் கஷ்டப்பட்டு ரீசெல்லரை பிடிச்சி அந்த ஷூவை வாங்கியிருக்கேன், அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் போட்டதுமே இப்படி ஆயிடுச்சு, விட்டுட்டெல்லாம் வர முடியாதுன்னு சொல்ல அப்போ சரி நானும் உன்னோட சேர்ந்தே வெயிட் பண்றேன்னு உட்காந்துக்கிட்டான். அப்புறம் உன்னோட காலை என் ஷூ மேல வச்சுக்கோன்னு சொன்னா வேணாங்கிறா. சீக்கிரமா வச்சுக்கோன்னு சொல்லும் போது சரி வேற வழியில வச்சுக்கிட்டா. இப்படியே கொஞ்ச நேரம் போகுது, இன்னும் எவ்வளோ நேரம் தான் ஆகும்னு ஃபீல் பண்ண என்னோட கிளாஸ்மேட் ஒரு மினி கேமை டெவலப் பண்ணியிருக்கான், டைம் போகிறதுக்காக அதை விளையாடுவோன்னு சொல்லிட்டு விளையாட ஆரம்பிச்சவங்க தான் டைம் போகிறது கூட தெரியாமல் என்ஜாய் பண்ணி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. செக்கிங்கை முடிச்சுட்டு நீங்கள் இப்போ போய்க்கலான்னு சொல்லிட்டு கிளம்ப நீரை நான் போய் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அது எந்த இடத்துல விழுந்திருக்குங்கிற அடையாளத்தை கேட்டு ஹீரோ தான் போய் எடுத்துகிட்டு வரான். அவளே போட்டுக்கிறேன்னு வாங்குறதுக்குள்ள அவனே அவளோட காலை பிடிச்சி போட்டு விட்டுட்டு இருக்கான். இதை அவள் சுத்தமாக எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஒரு மாதிரி ஆக்வர்ட் ஆயிடுச்சு. சரி போலான்னு அப்படியே கிளம்புனவங்க வீடு வந்து சேர்ந்ததும் டாட்டா பை பை சொல்லிட்டு போகும்போது ஹீரோ வீட்டு டோர்ல பாஸ்வேர்டை போட்டா தப்புன்னே சொல்லிட்டு இருக்கு. கேட்டா அது ஏதோ ரிப்பேர் ஆயிடுச்சு போலன்னு சொல்ல சர்வீஸ்க்கு கால் பண்ணுங்கிறா. அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டா ரொம்ப லேட் ஆயிட்டதால சரி பண்றதுக்கு நாளைக்கு தான் வருவேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன, நான் இன்னைக்கு ஒரு நைட் மட்டும் உன் வீட்டுல தங்கிக்குவான்னு கேட்க கொஞ்சம் யோசிக்கிறா, இருந்தாலும் ஓகேன்னு சொல்லிட்டா. அப்போ இவ கையில நிறைய வச்சிருக்கிறதால இரு நானே பாஸ்வேர்ட் போறேன்னு சொல்லிட்டு என்ன பாஸ்வேர்டுன்னு கேட்டா. இவன் முதல் இவன் கிட்ட ஒரு பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிட்டா ஞாபகம் வச்சுக்கோன்னு சொன்னால அதே பாஸ்வேர்டை தான் மாத்தாம இன்ன வரைக்கும் வச்சிருக்கா. அதை போட்டு ஓபன் பண்ணிட்டு இப்போ உள்ள வந்ததும் அவளோட நைட் ட்ரெஸ் தான் போட்டிருக்கான். பார்க்கவே கொஞ்சம் காமெடியா இருக்கு. நீ நைட் ட்ரெஸ்னு சொன்னதும் ஏதாவது ஒரு பையனோடது கொடுப்பேன்னு நினைச்சேன்னு சொல்ல தலைமையிலேயே ஒன்று போட்டு என்ன நீ திங்க் பண்ணிட்டு இருக்க, என் அப்பா கூட இங்கெல்லாம் வரதே கிடையாது, அப்புறம் எப்படி பையனோட நைட் ட்ரெஸ் என்கிட்ட இருக்குன்னு இருக்கா, இந்தா இதை போத்திட்டு படுத்துக்கோ, நான் உனக்கு பில்லு எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போக அவனோட ரூம்குள்ள பல வருஷம் கழிச்சு உள்ள வரான்.
எதுவுமே மாறல, அப்படியே தான் இருக்கு. ஸோ எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பாக்ஸும் அந்த 3D மாடலும் கிடைக்குது. இதை இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் அரேஞ்ச் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அதையெல்லாம் நினச்சி பார்த்துக்கிட்டே அடுத்த பாக்ஸை எடுக்கும்போது இங்கே நம்ம ஹீரோயின் மைக்ரைன் பிரச்சனை உள்ளவங்க இது போல தலகாணி யூஸ் பண்ணா நல்லதுன்னு சொல்லி நெட்ல பார்த்துட்டு அதை எடுத்துட்டு இருக்கும்போது அடியே அவன் அதை பார்த்துருப்பானேன்னு டக்குன்னு உள்ள ஓடி வந்தா. அவன் அந்த நோட் புக்கெல்லாம் தான் பார்த்துட்டு இருக்கான். மற்றவங்களோட திங்ஸ் அனுமதி இல்லாமல் இப்படி பார்த்துட்டு இருக்கேன்னு வந்து கேட்க, இதுல எனக்கு சம்மந்தப்பட்ட நிறைய விஷயம் இருக்கு, ஸோ இதை பார்க்க எனக்கு உரிமை இருக்குல்லங்கிறான். சரி பார்த்துட்டு ஒழுங்கா எடுத்து வச்சிருன்ட்டு போலாங்கும் போது அது எதுக்காக இன்னும் வச்சிட்டு இருக்கேன்னு கேட்குறான். எதுக்காக அதை தூக்கி போடணுன்ட்டு இவ போக அவன் டக்குன்னு அவளை இப்படி லாக் பண்ணி கிஸ் பண்றதுக்கு தான் கிட்ட வந்துட்டு இருக்கானா. அவனை ஒரு உத விட்டு இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டேன்னா துரத்தி விட்டுருவான் பார்த்துக்கோ, அப்புறம் ரோட்ல தூங்க வேண்டிய நிலைமை வந்துடும். அப்புறம் உன்னை கிளியரா அவன் கிட்ட சொல்லிடுறேன், டோர் கோட் சேஞ்ச் பண்ணாதது இந்த திங்ஸை எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கான காரணம் அதை எரேஸ் பண்றதுக்கான தேவை எனக்கு வரல. பட் பாஸ்ட் இஸ் பாஸ்ட், அதை ஆல்ரெடி நான் மூவ் ஆன் பண்ணி வந்துட்டேன். இப்போதைக்கு உன்னோட ஹெல்த்தை கேர் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். நல்லபடியாக வாழணும், நல்லா ஒர்க் பண்ணணும்னு சொல்ல எனக்கு புரிஞ்சுதுன்னு சொல்கிறான். ரொம்ப நல்லதுன்னு கிளம்புனவன் வந்து படுத்தா தூக்கமே வரமாட்டேங்குது. அப்படியே ஜன்னல் பக்கம் நின்று பார்க்க ஆரம்பிச்சிட்டா. இங்கே ஹீரோவை காட்ட அவன் அந்த நோட்டில் எழுதியிருக்க எல்லாத்தையும் தான் படிச்சுட்டு இருக்கான். அப்போ இன்னொரு நோட்டில் ஃபுல்லாக ஜினா ஜினா ஜினான்னு ஹீரோனோட பேரை மட்டும்தான் எழுதியிருந்திருக்கான். அப்போது பார்க்கும்போது அவளோட ஒரு குட்டி ஃபோட்டோ கிடைக்குது. ஸோ கதை அப்படியே பாஸ்ட்டுக்கு போகுது. அந்த ஃபோட்டோ எப்படி கிடைச்சதுங்கிறத காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் ஃபைலில் அவளோட ஃபோட்டோவை போட்டு வச்சிருந்தா அது அவளுக்கே தெரியாமல் ஒரே ஒரு ஃபோட்டோவை மட்டும் சுட்டுட்டு அதை அவனோட பவுச்சில் போட்டு பத்திரமா வச்சுட்டான். அப்போ கரெக்டாக ஃப்ரூட்ஸ்லாம் கொண்டு வந்து நம்ம ஹீரோயின் அவன் பெண்ணை இப்படி சுற்றிட்டு இருக்கிறத பார்த்ததும், இது உனக்கு பண்ண தெரியுமான்னு சொல்லிட்டு அவனோட பவுச்சில் இருந்தே பேனாவெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டா. இதில் கொட்டியெல்லாம் தேட இவனுக்கு ஒரே பயம். எங்கேயாவது அவள் கண்ணில் ஃபோட்டோ பட்டுச்சுன்னா இவன் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவான். ஸோ டக்குன்னு பவுச்சை போடுங்கிட்டு எனக்கு எரேசர் தேவைப்பட்டதுன்ட்டு இருக்கான். சரி சரி இன்னைக்கு நியூ இயர் ஆச்சே, மறந்துடாத, நல்லா படுத்து தூங்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிளம்பிட்டா. இவனும் 12 மணி வரைக்கும் உட்காந்து பார்த்தவன் வெளியே வந்து பார்த்தா ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கான். ஸோ அவ பக்கத்துல போய் அவளை ரசிச்சு பார்த்துட்டு இருக்கும் போது அவ கண்ணு அசைஞ்சதும் எழுந்து ஓட பாக்குறானா. ஆனா அவ கூப்பிட்டுட்டா. கரெக்டா நியூ இயர் பிறந்துட லீவும் ஹாப்பி நியூ இயர்னு சொல்லிட்டு இந்த நியூ இயர் எப்படி ஸ்பெண்ட் பண்றோமோ அப்படிதான் நம்மளுக்கு வருஷமும் அமையுமாமா. ஸோ நீ இதை சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணுன்னு சொல்லிட்டு அடுத்த டைம் கவுண்ட் டவுன் அப்போ என்னை கரெக்டாக எழுப்பி விட்டுணும், சரியா பார்த்துட்டு இருக்க கூடாதுங்கும் போது ஃபைவ் ஒர்க்ஸ்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சா. ஸோ ஆசையாக பார்க்க போயிட்டாங்க. அப்படியே நம்ம சுச்சியை காட்ட அவள் கடைக்கு முன்னாடி ஒரு பாட்டி பூ வித்துட்டு இருப்பாங்கல்ல, அவங்க இன்னும் உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு காசு கொடுத்து மொத்த ஃப்ளவரையும் வாங்கிட்டு அவங்கள வீட்டுக்கு போக சொல்லிட்டு இருக்கா. அப்படியே நம்ம செங்க காட்ட அவன் வெண்ணோடு சேர்ந்துக்கிட்டு செம்ம ஜாலியாக பட்டாசெல்லாம் வெடிச்சுக்கிட்டு நியூ இயரை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே ஹீரோ ஹீரோயினை காட்ட அவங்க தான் ஃபைவ் ஒர்க்ஸ் பார்த்துட்டு இருந்தாங்கல்ல. டே லீவோ, என்ன மறுபடியும் வளர்ந்துட்டியா? இங்க பாரு, இந்த போட்டோ எடுத்து 1 வருஷம் தான் ஆச்சு, அதுக்குள்ள எவ்வளவு வளர்ந்துட்டு பாருன்னு காட்டுறா. இரு உனக்கே சென்ட் பண்ற பாருன்னு அவங்க 2 பேரும் மட்டும் கிராப் பண்ணி அவனுக்கு அனுப்புறாளா. இரு நம்ம 2 பேரும் சேர்ந்து போட்டோஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அவ கேமராவை எடுக்க போயிட இவன் அவளோட போட்டோவை தான் பார்த்துட்டு இருக்கான். இப்போ கேமராவெல்லாம் செட் பண்ணிட்டு இந்த போட்டோவோட நம்மளோட புது வருஷத்தை புது ஆரம்பமா ஆரம்பிக்கணும்னு சொல்லிக்கிட்டு தான் எடுக்கிறாங்க. அப்பவே கிடைச்சிருச்சு. ஸோ அதை 2 பேரும் பார்த்துக்கிட்டு அடுத்து நேராக கிளம்பி ஸ்டாண்டப் காமெடி பார்க்க வந்துட்டாங்க. ஹீரோயின் நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்குறா. ஹீரோக்கு தான் சிரிப்பே வரமாட்டேங்குது. அப்போ QA செக்மெண்ட் போயிட்டு இருக்க எல்லாரும் எழுதி கொடுக்க சொல்றாங்க. அதுல நம்ம ஹீரோயினும் என்னோட பிரதரை சிரிக்க வைக்க என்ன பண்ணணும்னு எழுதியிருக்கா. என்ன பத்தியா எழுதியிருக்காங்கிறது ஹீரோக்கு அப்புறம் தான் புரிய வருது. பையனுக்கு ஒரு மாதிரி ஷை ஆயிட அவளை பார்க்கவே மாட்டேங்கிறான். அவரும் அந்த கேள்விக்கு டீஸ் பண்ற மாதிரி, உங்க தம்பி உங்களோட வந்ததால தான் என்ஜாய் பண்ணல, வரவங்களோட வந்தா கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவாருன்னு சொல்ல இங்க ஜினா விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்கா. ஆனா ஹீரோவோ அவளை பார்த்து தான் சிரிச்சிட்டு இருக்கான். இப்ப நேரா வீட்டுக்கு வந்தா இன்னைக்கு ஹீரோவோட பர்த்டேவும் கூட. ஸோ கேக்கு கேண்டில்னு எல்லாம் ரெடியாக தான் வச்சிருக்கா. ஹாப்பி 20th பர்த்டே, உன்னோட விஷயம் மேக் பண்ணிட்டு கேண்டிலை ப்ளோ பண்ணுன்னு சொன்னா இல்லை பரவாயில்ல வேணாங்கிறான். டே இந்த டைம்ல நீ ப்ரே பண்ணனா அது எஃபெக்டிவா இருக்கும், உன்னோட ஆசைகளை வேண்டிக்கோன்னு சொல்ல இவனும் மனசுக்குள்ள வேண்டிட்டு ப்ளோ பண்ணிட்டான். பார்த்தா நம்ம ஹீரோயின் நல்லா இருக்கணும்னு சொல்லி வேண்டியிருந்திருக்கான். மறுபடியும் கேண்டிலை பற்ற வச்சு உனக்காக நீ வேண்டிக்கணும்னு சொல்ல பையனும் ஏதோ மனசுக்குள்ள வேண்டிக்கிட்டு அதை ப்ளோ பண்றான். சரி என்ன வேண்டிக்கிட்டான்னு கேட்டா ஒரு மாதிரி சிரிக்கிறான், பதில் சொல்ல மாட்டேங்கிறான். பரவாயில்ல ஓகேன்னு அவனுக்கு ஒரு ப்ரெசன்ட்டையும் கொடுக்குறா. அதான் அந்த 3D மாடல். உனக்கு இது பிடிச்சிருக்குதான்னு சொல்லிட்டு கேக்கையும் கட் பண்ணி ஜாலியாக 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ அப்படி அந்த நியூ இயர் அன்னைக்கு எடுத்த ஃபோட்டோவை தான் இப்போ நம்ம ஹீரோ அவனோட ஃபோட்டோக்கு பின்னாடி ஒழிச்சு வச்சு இப்போ பார்த்துட்டு இருக்கான். கரெக்டாக மெடிசன் சாப்பிடணுங்கிற அலாரம் அடித்ததும் அதை வச்சுட்டு போய் எடுத்து போட்டுட்ருக்கான். அப்படியே நம்ம ஹீரோனை காட்ட பனியில் ஹீரோவோட கொஞ்சம் வெளியே உட்காந்துட்டு இருந்தா இல்லையா, அதனால இப்போ நல்லா கோல்டு பிடிச்சிக்கிச்சு, அச்சச்சுன்னு தும்மிட்டு இருக்கா. ஹீரோவோட ரூமை போய் பார்க்க அவனும் கிளம்பிட்டான் நேரத்துலையே. நேற்று நைட்டு இங்கே தானே தங்குனா. இப்போ டாக்டர் லூ கூப்பிட்டு புது டிஷ் வந்திருக்காமா, என் ஃப்ரெண்ட் கால் பண்ணி சொன்னா போய் சாப்பிட்டு வரலாமான்னு கூப்பிட
இல்லை நான் வரலங்கிறா. அவளோட குரலை வச்சே கண்டுபிடிச்சிட்டாரு. என்னாச்சுன்னு கேட்கும்போது, எனக்கு கொஞ்சம் கோல்டு பிடிச்சிக்கிச்சு, ஏசி சரியில்லை, மெடிசன் ரெடி பண்ணி போட்டுக்கிட்ட சரியாயிடுன்னு சொல்லிட்டு இருக்கேன். வெறும் வயிற்றுல போட்டுறாத, ஏதாவது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா மெடிசன் எடுத்துக்கோன்னு சொல்கிறாரு. ஹீரோயினுக்கு உடம்பு சரியில்லைன்னா கேட்டுட்டு விட்டுருவாரா என்ன? ஸோ கிளம்பி வந்தா வர வழியில் கரெக்டாக ஹீரோனோட அம்மாவை பார்க்குறாரு. ஸோ உடனே அவங்களோட திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ஜீனாக்காக தான் ஃபுட் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கேன். ரொம்ப பொலைட்டாக நடந்துக்கிறீங்களே. ஜீனாவும் அவள் தம்பியும் பக்கத்தில் இருக்கிறதால 2 பேருக்கும் சேர்ந்து தான் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்கிறாங்க. யாரு லீவுவா சொல்கிறீங்களா? அவள் அவளோட கசினான்னு கேட்கும்போது, இல்லை ரிலேஷன்லாம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அப்படியா? 2 பேரும் க்ளோஸாக இருக்கிறதால நான் தான் கசின்னு நினச்சிக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் ஜீனா அவனை ரொம்ப நல்லாவே கேர் பண்ணி பார்த்துக்கிறா இல்லையான்னு கேட்கும்போது, ஆமாம் ரொம்ப வருஷமாகவே அவங்களுக்கு பழக்கம் இருக்குது. என்னோட ஹஸ்பண்ட் கம்பெனி தான் முதல்ல அவன் கிராமத்தில் இருக்கும்போது ஸ்பான்சர் பண்ணாங்க. அவனோட ஃபேமிலி சுச்சுவேஷன் கொஞ்சம் சரியில்லை. ஸோ ஜீனாவே அவனை போய் கூட்டிகிட்டு வந்து இங்கே தான் படிக்க வச்சுட்டு இருந்தான். ஸோ அதிக நேரம் அவங்க ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணதால சிப்ளிங்ஸ் போல தான் இருப்பாங்க. அப்புறம் அவன் ஸ்கூல் படிக்கும் போதே அப்ராட்ல போய் படிக்கிற வாய்ப்பு கிடைச்சதால அங்கே போய் படித்து முடிச்சுட்டு இப்போ தான் திரும்பி வந்திருக்கான். கூடவே அவனோட ஓன் பிஸ்னஸையும் ரன் பண்ணிட்டு இருக்கான். உண்மையை சொல்லணும்னா எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும் லீவு ரொம்பவே பிடிக்கும்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு அவர் வேற தூக்க முடியாம தூக்கிட்டு போறதை பார்த்துட்டு அவங்க ஏதோ பியூட்டி ட்ரீட்மெண்ட்க்கு போறாங்களாமா ஃப்ரெண்டோட. அப்படியே நீங்களே ஜீனாக்கு இதை எல்லாத்தையும் கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இப்போ அவர் ரொம்ப வெயிட் தூக்கவே முடியல அவருக்கு. அப்படியே நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கும் வந்தாச்சு. அதிகமாக வாங்கிட்டு வந்திருக்கீங்களேன்னு கேட்கும்போது, உன் அம்மாவை பார்த்தேன், அவங்க தான் ஏதோ வேலைன்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க. அப்புறம் உனக்காக கஞ்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அதை ஃபஸ்ட்டு குடி, சரியாகலன்னா ஹாஸ்பிட்டல் போய்க்கலான்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து தான் குடிக்கிறாங்க. அப்போது அங்கே ஹீரோவோட ஜாக்கெட் இருக்கிறத நோட் பண்ணிட்டாரு. இது லீவோட ஜாக்கெட் தானேன்னு கேட்கும்போது, ஆமாம் நேற்று நைட் அவனோட டோர் லாக் ப்ராப்ளம்னு சொல்லி இங்கே தான் தங்கினான்னு சொல்ல, லீவும் நீயும் அவ்வளோ க்ளோஸ் இல்லைன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் சம்டைம் உங்களுக்குள்ளே நல்லாவே சிங்க் ஆகுது. உண்மையை சொல்லணும்னா நமக்குள்ளே எதுவும் குழப்பம் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னு சொல்ல, நாங்கள் 2 பேரும் பயாலஜிக்கல் சிப்ளிங்ஸ் கிடையாதுன்னு மட்டும்தான் சொல்கிறா. நேற்ற ஹிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க, நாளைய மிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க, பட் டுடேவை தான் கிஃப்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதனால தான் அதை ப்ரெசண்ட்டுன்னு சொல்கிறாங்கன்னு சொல்ல, நீங்கள் கிஃப்ட்டை பற்றி சொல்கிறீங்களா ப்ரெசண்ட்டை பற்றி சொல்கிறீங்களான்னு கேட்குறா. நான் ப்ரெசண்ட்டை தான் சொல்கிறேன். அப்புறம் அவனோட ப்ராப்ளம் நினச்சி நீ கவலைப்பட வேண்டியதில்லை, அது ஜஸ்ட் மைனர் இஷ்யூ தான். கரெக்டாக மெடிசனை போட்டு சீக்கிரமாக தூங்கி எழுந்து நல்லா ரெஸ்ட் எடுத்தாலே இம்ப்ரூவ் ஆகிடுவான்னு சொல்கிறாரு. அப்படியே ஆஃபீஸில் இருக்க ஹீரோவை காட்ட புது கம்பெனியோட கொலாபரேஷனுக்கான கான்ட்ராக்டில் சைன் பண்ணிடலான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. பட் ஹீரோவுக்கு அதில் விருப்பமே இல்லை. நம்ம கம்பெனிக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமாக இண்டஸ்ட்ரியில் ஒரு நல்ல பேர் வேணும்னு சொல்ல, நீ சொல்கிற அந்த அட்வான்ஸ் டெக்னாலஜிக்கெல்லாம் நிறைய ஃபண்ட் தேவைப்படும், அதுவும் இண்டஸ்ட்ரினா சொல்லவே வேணாம், நீ தான் புரிஞ்சுக்கணும்னு நடந்துக்கணும்னு சொல்லும்போது, மிஸ்டேக்குன்னு இன்வெஸ்ட் பண்ணால் ப்ராஃபிட் எடுக்க கண்டிப்பாக ஃபோர்ஸ் பண்ணுவார். இதனால நம்ம கம்பெனி எங்கே வளர போகுதுன்னு ஹீரோ கேட்குறானா. கடைசியில் செங் வந்ததுக்கப்புறமா இதுக்கு ஒரு முடிவை எடுத்துப்போன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்படியே நம்ம ஹீரோயினை காட்ட அவங்க ஆஃபீஸ்க்கு ரோமென்கிற கம்பெனிலிருந்து அரோமா தெரப்பி ப்ராடக்ட்லாம் அனுப்பி வச்சிருக்காங்க. இது குட் ஸ்லீப்க்கு ஹெல்ப்பாக இருக்குமாமா, இன்சோமியாலிருந்து ரிலீவ் பண்ணவும் ஹெல்ப் பண்ணுமாமா. ஸோ இந்த ப்ராஜெக்டை நம்ம ஹீரோயின் கிட்ட தான் ஒப்படைக்கிறாங்க. அவளும் இதை எல்லாரும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் 1 வீக் யூஸ் பண்ணி பாருங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீக் மீட்டிங் போட்டு மேற்கொண்டு பேசிக்கலான்னு முடிவு பண்ணியாச்சு. அப்போது மிஸ் ஜென் கிட்ட போய் கிளைண்ட் இதனோட இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்களான்னு கேட்கும்போது, இங்கிலீஷ் வெர்ஷனில் தான் இருக்காமா, பரவாயில்ல முதல்ல எனக்கு அதை அனுப்புங்க, இன்சோமியாலேருந்து ரிலீவ் ஆக இது ஹெல்ப்பாக இருக்கா இல்லையான்னு நான் கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்கிறா. அப்படியே ஹீரோவை காட்ட ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரான். ஹீரோனோட ரூம் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக வெளியே வந்துட்டா. என்னாச்சு மறுபடியும் லாக் பிரச்சனை ஆயிடுச்சான்னு கேட்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்கிறானா. போகவே மனசு இல்லை. ஸோ அவகிட்ட இன்னைக்கு ஓவர் டைம் பார்த்துட்டு வந்ததால ரொம்ப டயர்டாக இருக்குது, எதுவுமே சாப்பிடல, ஃபுட் ஆர்டர் பண்ணாலும் லேட் ஆகும், வீட்லேயும் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நூடுல்ஸ் மட்டும்தான் இருக்குது, சாப்பிட்டு முடிச்சதும் உங்கள் வீட்டிலேருந்து கிளம்பிடுவேன், ஒரு செகண்ட் கூட இருக்க மாட்டேன்னு கேட்க, சரிவான உள்ள கூப்பிட்டு வந்துட்டா. அப்போ அந்த இடத்துல அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் நிறைய இருக்கிறத பார்த்துட்டு கேட்கும்போது, அரோமா தெரப்பி ஆட் ப்ராஜெக்ட் தான் இப்போ எடுத்திருக்கோம், இது தூங்குறதுக்கு ஹெல்ப்பாக இருக்குமாமாவே, உனக்கு கூட இன்சோமியா இருக்கல, நீ வேணா ட்ரை பண்ணி பாருன்னு கேட்குறா. அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு கேட்க, நீ தூங்க போகிற இடத்துக்கு பக்கத்தில் வச்சுக்கிட்டு கொஞ்சோண்டு ஆயில் மட்டும் ஊற்றுனா போதும், உன்கிட்ட ஸ்லீப் மானிட்டர் ஆப் இருக்கா, இல்லைனா உனக்கு சென்ட் பண்ணுறேன், அது மூலமாக உன்னோட ஸ்லீப் இம்ப்ரூவ் ஆகுதா இல்லையாங்கிறத கண்டுபிடிச்சிக்கலான்னு சொல்கிறா. 1 வீக் யூஸ் பண்ணால் தானே ரிசல்ட் தெரியும், சரி ஓகே நான் பார்த்துட்டு அப்புறம் உங்களுக்கு ரிசல்ட் அனுப்பி வைக்கிறேங்கிறான். அப்போது ஓகே, இப்போ நீ மெடிசன்லாம் சரியாக எடுத்துக்கிறியா, எல்லாம் தூங்குறியான்னு கேட்கும்போது அவன் அந்த ஆர்கனைசர் எடுத்து காட்டுறான், எல்லாம் கரெக்டாக தான் போட்டுட்ருக்குன்னு சொல்லி. அப்போ அவள் அப்படியே குக் பண்ண போயிட இவன் அந்த பிடிஎஃப் எடுத்து பார்க்குறான். இவன் சைனீஸில் டிரான்ஸ்லேட் பண்ணிகிட்ருக்கா, ஏன்னா இங்கிலீஷ் வெர்ஷன் மட்டும் தானே இப்போ இருக்குன்னு சொன்னாங்க. சரி நான் அதை பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு இவன் அதை டிரான்ஸ்லேட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அந்த ப்ராடக்ட்டில் ஒரு பாட்டிலை மட்டும் ஹீரோயின் ஓப்பன் பண்ணி வச்சுருந்துருக்காளாம். இப்போ அவளும் குக் பண்ணிட்டு கொண்டு வந்து வச்சா ஹீரோ நல்லா தூங்கிட்டான். இவ்வளோ டிரான்ஸ்லேட் பண்ணிட்டானா என்னன்னு பார்த்தவ அதை ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கலான்னு ட்ரை பண்ணும்போது
அவள் அவளோட கையை பிடிக்கிறான், ஆனால் நல்லா தூங்கிட்டு தான் இருக்கான். ஸோ மெல்லமாக அவளோட கையை எடுத்துட்டு இவளுக்கும் ஒரு மாதிரி ஃபீல் ஆகும் போல. இருந்தாலும் அந்த ப்ராடக்ட் நல்லா தான் வேலை செய்து போலேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்படியே கதை பாஸ்டிக்கு போக நம்ம ஹீரோவும் நல்லா படிக்க ஆரம்பிக்கிறான். அப்படியே அவனோட எக்ஸாம் வந்து அதை கம்ப்ளீட்டும் பண்ணியாச்சு. ஸோ வீக்கெண்டுக்கு ஹீரோயினும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டா. நீ முதல்ல போய் குளி, நான் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இவன் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே சுச்சிக்கு தான் கால் பண்ணுறா. இவன் இங்கே குளிச்சு முடிச்சுட்டு ட்ரெஸ்ஸை எடுத்தா, ரெண்டும் பேண்ட்டாகவே எடுத்துகிட்டு வந்துட்டான். கழட்டி போட்டதையும் தண்ணியில் நினச்சிட்டான். வேற என்ன பண்ணுறது? ஹீரோயின் கீது இருக்கால என்னன்னு எட்டி பார்த்துட்டு டக்குன்னு ஓடி வரலான்னு பார்த்தா அவள் பார்த்துட்டா. உன்னோட ட்ரெஸ் எங்கே போச்சு, என்ன இப்படி வந்து நிற்கிறேன்னு கேட்க, நான் ரெண்டும் பேண்ட்டாக எடுத்துகிட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு டவலை கூட கீழேயே போட்டு ஓடிட்டான். ரொம்ப வெக்கமாக போச்சு. பேசினதை கேட்ட சுச்சியோ, என்னடி ஏதாவது பையன் வீட்டில் இருக்கானான்னு கேட்க, என் தம்பி தாண்டி ட்ரெஸ்ஸை மாற்றி எடுத்துகிட்டு போயிருக்கான், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லி காலை கட் பண்ணிட்டு ஹீரோ இங்கே இப்படி ஆயிடுச்சேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது, டவலை இங்கே தாண்டா போட்டிருக்க, சீக்கிரம் வந்து தலையை தோட்ட, இல்லைன்னா கோல்டு பிடிச்சிக்கோன்னு கூப்பிடுறா. ஸோ அதை வந்து வாங்கும்போது அவன் வாங்கிறதுக்குள்ளே இவ விட்டுட்டாலா, கீழே விழுந்துருச்சு. அது அட் அ டைம் 2 பேரும் ஒன்றா எடுத்துக்கிட்டு நிமிர ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதால ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சீக்கிரமாக போய் தலையை தொடச்சிக்கோன்னு அனுப்பி விட்டவன், இந்த ஹாலிடேக்கு எங்கேயாச்சும் போறியா, நான் கொஞ்சம் பிஸியாக இருப்பேன், என்னோட பேரண்ட்ஸ் வீட்டுக்கு போய்க்கிறேன்னு கேட்கும்போது அவனோட ஊருக்கு போகணுன்னு சொல்கிறான். அப்புறம் என்ன 2 பேரும் கிளம்பி வந்தாச்சு. உன் ஆன்ட்டியை ஃபஸ்ட்டு போய் பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்ல, என் அங்கிள் வந்துட்டாராமா, ஸோ என்னை வீட்டுக்கே வர வேணான்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறான். அப்போ இந்த சைனீஸ் நியூ இயர்க்கு இங்கே தங்க போறியா இல்லை என்னோட இருக்க போறியான்னு கேட்க, உங்களோட தான் இருப்பேங்கிறான். நல்ல முடிவு தான் எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு 2 பேரும் நேராக ஹீரோவோட தாத்தா கல்லறைக்கு தான் வராங்க. அங்கே அவன் நிறையா பொருளை எல்லாம் வச்சு சாமி கும்பிடுறான். அப்போ படுத்து எந்திரிக்கும் போது தலையிலலாம் குப்பையாயிடுச்சு. அது எல்லாத்தையும் ஹீரோயின் தான் எடுத்து விட்டுட்டு இருக்கா. வேற ஏதாவது பண்ணணுமான்னு கேட்க, இல்லை வேணா போலங்கிறானா. இரு நானும் தாத்தா கிட்ட வேண்டிக்கிறேன்னு சொல்லி, தாத்தா லீவோ இப்போ நல்லபடியா இருக்கான், சூப்பரா படிக்கிறான், நானும் அவனை நல்லபடியா பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறா. அப்போ வழியில இந்த இடத்துல தான் அவங்க தாத்தாவோட வீடு இருந்தது. இப்போ ஃபுல்லா புதராயிடுச்சாமா. பையனுக்கு கொஞ்சம் கஷ்டமா போயிட, நான் ஊருக்கு போனதும் உனக்கு அந்த குரூப் ஃபோட்டோவை ஃப்ரேம் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்துட்டு இருக்க. சீக்கிரமா இருட்டாயிடுச்சு. ஸோ டார்ச்சை போட்டு போலாங்கும் போது ஏதோ சவுண்டு கேட்டதும் புள்ள பயந்துருச்சு. 10 சென்டிமீட்டருக்கு மேலே என்னை விட்டு நகர்ந்து போனேன், பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். அந்த மலையிலிருந்து கிராமத்துக்குள்ள வந்துட்டாங்க. அப்போ அந்த இடத்துல இருந்து ஸ்டார்ஸை பார்க்கும்போது அவ்வளோ அழகா இருக்கு. இது வரைக்கும் நான் இந்த இடத்துல இவ்வளோ அழகான ஸ்டார்ஸை பார்த்ததே கிடையாதுன்னு சொல்ல, மேபி அவங்க இத்தனை நாள் மறைஞ்சிருந்துருக்கலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி லீவோ, சைனீஸ் நியூ இயர்க்கு நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு ரிசல்ட் வந்ததும் நேராக ஸ்கூலுக்கு வந்திருக்கான். கிளாஸ்லேயே வந்தா ஃபர்ஸ்ட் ரேங்க்கு, மொத்த ஸ்கூல்லையும் 31வது ரேங்க் வந்துட்டான். ஆனாலும் 30க்குள்ள வரலையேன்னு தான் இவனுக்கு ஃபீலிங்கு. அடுத்த செமஸ்டர் அப்போ நம்ம ஹீரோவை ராக்கெட் கிளாஸ்ல போட போறாங்களாமா. இதை ஹீரோயின் கிட்ட சொன்னதும் அவள் பயங்கர குஷியாகிட்டா. அப்போ அந்த கிளாஸ்ல படிச்சேன்னா டாப் யூனிவர்சிட்டிக்கு உன்னால போக முடியும், பாரு எவ்வளோ சீக்கிரம் கிளாஸ் ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸ்கூல் லெவலில் நான் டாப் 30 வரலேன்னு ஃபீல் பண்ணுறான். ஒரு பிளேஸ் தானே மிஸ் ஆயிருக்கு, எவ்வளோ சூப்பராக படிச்சுட்டு இருக்கேன்னு பேசிகிட்டு இருக்கேன். சைனீஸ் நியூ இயர் அன்னைக்கு இந்த மார்க் எக்ஸாமை விட்டுட்டு கொஞ்சம் நல்ல விஷயங்களா பேசுங்களேன்னு அம்மா கேட்டுட்டு இருக்காங்க. அதில் ஹீரோயின் பண்ண டம்ளிங்கை பார்த்ததும் அம்மாவுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. உனக்கு பண்ண தெரிலன்னா தயவு செஞ்சு பண்ணாத, லீவோவை பாரு எவ்வளோ அழகாக பண்ணியிருக்கான்னு காட்ட, எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது, வயிற்றுக்குள்ளே போய் ஒரே மாதிரி தான் ஆக போகுது, என்ன கரெக்டு தானேன்னு கேட்க ஹீரோவும் ஆமாம் சொல்லிட்டு இருக்கான். ஸோ அப்படியே ஜாலியாக ரெடி பண்ணிக்கிட்டு நைட்டு போல் சாப்பிட உட்காந்தாச்சு. லீவோ, நம்ம வீட்டில் ஃபர்ஸ்ட் டைம் நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுறல, இந்த கொஞ்சம் குடின்னு கொடுக்க, வேணாம் அவன் படிக்கிற பையன், எக்ஸாம்லாம் நெருங்கிட்டு இருக்கல, ஸோ அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு அவனுக்கு ஜூஸ் ஊற்றி கொடுமான்னு ஹீரோயின் கிட்ட சொன்னா, இந்த வீட்டில் வர எனக்கு தான் மரியாதையே இருக்கிறது இல்லைன்னு ஊற்றி கொடுத்துட்டு இருக்கலாம். சரி எங்ககிட்ட ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்படுறியான்னு கேட்க, ஏதோ சொல்கிற பாருங்கன்னு ஹீரோவை எழுப்பி விட்டு 2 பேருக்கும் ஹாப்பி நியூ இயர் சொல்லி 4 வார்த்தை அளந்து விட்டு 2 பேர்கிட்ட இருந்தும் ரெட் என்வலப் வாங்கிக்கிட்டு இருக்கான். இதில் ஹீரோ வேற அமைதியாக இருக்க, அவங்க கிட்ட இன்னும் 4 வார்த்தை ஸ்வீட்டாக பேசினேன்னா இதை விட பெரியப்பா கிட்ட கொடுப்பாங்கன்னு சொல்ல, ஹாப்பி நியூ இயர் சொல்லி 2 பேரும் சேஃபாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கணும்னு சொல்ல, அம்மாவோ அப்பாவோ அவனுக்கு நோம்பி காசு கொடுத்தா, இல்லை பரவாயில்ல வேணாங்கிறான், உனக்கு நிஜமா வேணான்னா சொல்லு, நான் கொடுக்க மாட்டேன்னு அம்மா சொல்ல, சீக்கிரம் வாங்குவாங்கன்னு சொல்லி ஹீரோயின் சொல்லவும் தான் வாங்கிக்கிட்டு இருக்கான். இப்போ அப்பாவும், உனக்கு படிப்புலையோ இல்லை வாழ்க்கையிலையோ எந்த பிரச்சனை வந்தாலும் உனக்குள்ளேயே வச்சுக்காத, ஜினா கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணு, இப்போதைக்கு நல்லா படித்து ஒரு நல்ல யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணு, அப்புறம் லீவ்லாம் விட்டாங்கன்னா உடனே இங்கே வந்துரு, இப்போ எப்படி எல்லாரும் ஒரே ஃபேமிலியாக இவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், அதே போல் அப்பவும் இருப்போன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்படியே இந்த பார்ட் முடித்து சீக்கிரமாகவே இதனோட நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.